ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் லைக். இன்றைக்கி நம்ம சேனல் கிளாஸ் லைக்கில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் ஆல் டிக்கெட்டும் ஐடி கார்டும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டில் நீங்கள் ஐடி கார்டு கொண்டு போகலாம் அப்படின்னா உங்களை எக்ஸாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டியில் இஷ்யூ பண்ணுற ஐடி கார்டு தான். இன்கேஸ் உங்ககிட்ட ஐடி கார்டு இல்லை அப்படின்னா டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் புக் கொடுப்பாங்க, அதாவது ஆன்சர் ஷீட்டு. அதில் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் எழுதலை அப்படின்னா உங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனு, ஐபாட், அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, இல்லைனா ஜெராக்ஸ் மெட்டீரியலு, இல்லைனா கையில் எழுதிட்டு போகிறது, இல்லை கர்ச்சீஃபில் எழுதிட்டு போகிறது, இல்லைனா கால்குலேட்டரில் நோட் பண்ணி வச்சுக்கிறது, அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்தது மெயினாக ஸ்மார்ட் வாட்சும் கட்டிட்டு போகாதீங்க. லாஸ்ட் டைமே நிறைய பேருக்கு மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் ஸ்மார்ட் வாட்சும் கட்டிட்டு போகாதீங்க எக்ஸாம் ஹால்குள்ளே. பிட் அடித்து மட்டும் மாட்டாதீங்க. அப்படி பிட் அடித்து மாட்டினீங்க அப்படின்னா மால் ப்ராக்டிஸ்னு சொல்லி உங்களை ரொம்ப அலைய விடுவாங்க யூனிவர்சிட்டி சைடில். அதனால உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் பேப்பரை ஃபில் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கண்டென்ட் தெரியுதோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு கதை அடித்து விட்டு பேப்பரை ஃபில் பண்ணுங்கள், போதும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 10 minutes பிஃபோராகவே நீங்கள் உங்கள் சீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் பாயிண்ட்டு, உங்ககிட்ட கொடுத்த கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். கரெக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பர் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஆல் சூப்பர்வைசர் இருப்பாங்க, அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அதை அவங்க பார்த்துப்பாங்க. செவன்த் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பர் அட்டண்டன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செவன்த் பாயிண்ட் எல்லாருக்கும்லாம் சூட் ஆகாது. ஒரு சில டிகிரிக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும், அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் கம்பல்சரி இருக்கும், அவங்களுக்கு தான் இந்த செவன்த் பாயிண்ட் சூட் ஆகும். நீங்கள் பிசிபி கிளாஸஸ் அட்டன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூ இல்லை. ஏன்னா பிசிபி கிளாஸஸில் அட்டண்டன்ஸ் கம்பல்சரி இல்லை. அதனால யாருக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் அட்டண்டன்ஸ் கம்பல்சரி. அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. எய்த் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசிபி கிளாஸஸ் எண்டில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது அப்படின்றது நீங்கள் டிகிரி சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் எப்போ இருக்கும் அப்படின்றது யூனிவர்சிட்டி வெப்பேஜில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரெகுலராக யூனிவர்சிட்டி வெப்பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன், நீங்கள் அதில் கூட என்கிட்ட மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.